தகுதியே இல்லாத நபர்களாக இணையதளத்துல முகமே இல்லாத ஒரு ஃபேக் ஐடியில சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்கு. அங்க 1.25 வயசு குழந்தையில இருந்து மரணிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு கேள்வியை பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன அங்க வேலை? அப்படி என்ன வந்து கூத்தாடியை பார்க்கக்கூடிய கூட்டமாக மக்கள் அங்க போய் நிக்கணும்னு என்ன அவதி இருக்கு? நீ மக்களை பார்த்து கேட்குறீங்க. பல பேர் கேட்குறாங்க. முதல்ல நான் அங்க இருந்தே போறேன். மனசாட்சி இல்ல. உன் வீட்டு முன்னாடி, தெரு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாலே எட்டி பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாம. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீட்டிங்கையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தவங்க பார்த்து தான் தன்னை செதுக்கி செதுக்கி வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அது நடிகர்களாக இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கினாலே அடிச்சு பிடிச்சிட்டு போற கூட்டம் இது. விஜய் அவர்களுடைய வீட்டுல போய் நீ வந்து பாக்கணும்னு நினைச்சு வீட்டு வாசல்லையே பொறுத்த நாள் ஃபுல்லா நீ உட்காந்துட்டு இருந்தா கூட பார்க்க வர முடியாது. ஒரு மனுஷன் வெளியில வந்து நிக்கிறாருன்னா லைவ்ல பார்க்க முடியணும்னே ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமும் ஒரு இதுவும் இருக்கதான் செய்யும். அது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வெளிப்படுத்துறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. யாராவது ஒரு குடும்பத்துல எப்படியாவது இந்த கூட்டத்துல போய் 1.25 வயசு குழந்தைய சாவடிச்சிருவோம் அப்படின்னு பிளான்ல போயிருப்பாங்க. இவங்க என்ன பிரியாணி கடை அந்த அபிராமி கதையா இது? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.